ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரியா கவின் யூடியூப் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆரிவொர்க் ப்ளவுஸ். என்னடா ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆரிவொர்க் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ஆரிவொர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம எல்லார் மத்தியிலும் இவ்வளோ ட்ரெண்டிங்கா ஆச்சு, எங்க இருந்து வந்தது, இது எப்படி நம்ம எல்லார்கிட்டயுமே அறிமுகமாச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பிரீஃபா பார்க்க போறோம். அதாவது இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பர் அதாவது செருப்பு தைக்கிறவங்க மூலமா இன்ட்ரோ ஆச்சுன்னு சொன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா? அதுதான் உண்மை. செருப்பு தைக்கிறவங்க மூலியமா தான் இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து மன்னர் காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இது வந்து குஜராத் மாநிலத்துல 12th செஞ்சுரி 12ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, செருப்பு தைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸு, பீட்ஸ்லாம் வச்சு நல்லா அழகா வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாய மன்னர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஸ்லிப்பர்ஸ்ல மட்டும் இந்த மாரி டிசைன் ஒர்க் பண்றோமே, இத வந்து நம்ம ஆடைகள்லயுமே கொண்டு வந்தா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து அத வந்து ஒரு தொழில் நயத்துல பார்க்காம, கலை வண்ணத்துல பார்த்தாங்க. அவங்க வந்து ஆடைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஸோ அதனால காலணிகள்ல இவ்வளோ அழகான ஒர்க் வர்ற இந்த டிசைன்ஸ நம்ம உடுத்துற உடைகள்ல கொண்டு வந்தா எவ்வளோ அட்ராக்டிவா இருக்குன்னு அவங்க அந்த கலைநயத்தோட திங்க் பண்ணி, அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆரி ஒர்க்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இது இப்படியே பார்த்தீங்கன்னா, நாளடைவுல ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவ் மைண்ட்ல பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான முறைகள்ல இது வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராணிஸ் அதாவது பிரின்சஸ், இளவரசி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ்கள்ல பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த முத்து, பவளம், தங்கம் இந்த மாரி கற்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸஸ்ல வந்து அழகழகா அந்த ஆரி ஒர்க்க வந்து எம்ப்ராய்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பார்க்கறதுக்கு லக்ஸூரியஸா இருக்கும். அந்த லுக் நல்லா அழகா காட்டும். ஏன்னா, அவங்களோட முக்கியத்துவமே அவங்க ட்ரெஸ்க்கு மட்டும் குடுத்தனால, அத வந்து பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கு கரண்ட்லி சொல்லப்போனா, நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்திலே பார்த்திருப்பீங்க. நீதா அம்பானி, அவங்க மருமக ராதிகா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கெஸ்ட்டா வந்த எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்துருப்பாங்க. காரணம், நம்ம ஆள் பாதி, ஆடை பாதி அப்படின்னு ஒரு சொல்றோம்ல. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு ஆடைகளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஆடைகளுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது மட்டும் இல்லாம, அந்த ஆடைகள்ல வர்ற ஒர்க்குக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதுல ஒன் ஆஃப் த தான் இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ். ஸோ மன்னர் முகலாய பேரரசு மன்னர் காலத்துல ஆரம்பிச்ச ஆரி ஒர்க் பிளவுஸ் இன்னைக்கு நம்ம மத்தியில டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. அது பத்தி நம்ம தமிழ்நாடு சைடு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சைடு மட்டும் இல்ல. பொதுவாவே ஒரு ஒரு பர்ட்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா, கல்யாண வீடுகள்ல மணப்பெண்கள் மட்டும் போடுற மாரி வந்திருந்தது. ஆரி ஒர்க்னாலே கல்யாண பெண்கள் மட்டும் தான் போடுவாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, ரேட்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். கல்யாண பொண்ணு சரி ஓகே. அவங்க வந்து லைஃப்ல ஒன் டைம் போடுறதுனால, கல்யாண பொண்ணு மட்டும் போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்னாலே மினிமம் இந்த ரேட், இந்த டிசைன் வந்து இந்த ரேட்ல இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம எல்லாராலும் அத வந்து யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு இதுல வந்து நமக்கு வந்து கிடையாது. சரி ஓகே பட்ஜெட் அதிகமா இருக்கு. நமக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஒரு கல்யாண வீடு ஃபங்ஷன் போனா ஒரு பொண்ணு போட்டிருப்பாங்க. பொண்ணோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். பட் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல அப்படியே ஆப்போசிட் தான். கல்யாண பொண்ணு எப்படி போடுறாங்களோ, அத விட டபுள் மடங்கு பெஸ்ட்டா போடுறவங்க இன்னைக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அது அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா ஆயிடுச்சு. நம்ம எல்லாராலும் முத்து, பவளம்னு யூஸ் பண்ண முடியாட்டாலும், ஒரு குவாலிட்டியான பீட்ஸ் ஒர்க்க வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பர்வான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பிரியா கவின் ஆரி ஒர்க். நம்ம கிட்ட இருக்கிற ஆரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். அதுல இருக்கிற பீட்ஸ் ஒர்க்கும் சரி, அந்த பீட்ஸ் ஒர்க்ல குடுக்கப்பட்டிருக்க அந்த மெட்டீரியல், மெயினா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் பீட்ஸ் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியா இருக்கும். ஸோ இப்போ நான் ஆரி ஒர்க்குக்கு வந்து ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் குடுத்தேன் பாத்தீங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கரண்ட்லி ட்ரெண்டிங்கா மாத்தி அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க அத இன்னைக்கு ஒவ்வொரு மாரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா, லக்ஸுரிஸ் அக்சஸரீஸ் எப்படி பாத்தீங்கன்னா, கைவங்கி மணப்பெண்லாம் பாத்தீங்கன்னா, கைவங்கி கட்டுவாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அது ஆரி ஒர்க்காவே இன்னைக்கு ட்ரெண்டிங்கா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அந்த ஆரி ஒர்க்க இன்னைக்கு அவங்க கலை நயத்துல, அவங்க கற்பனை நயத்துல இன்னைக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொண்டு வர்றாங்க. ஆரி அப்படின்னாலே அது எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீடில். அந்த ஸ்லிப்பர் தைக்கிறவங்கள நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவங்க அந்த ஸ்லிப்பர் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நீடில மேல இருந்து அப்படியே அடியில கூடி விட்டு எடுப்பாங்க. அந்த பேட்டர்ன், அந்த மெத்தட் தான் நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ்லயுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க மூலமா வந்தது தான் இன்னைக்கு அந்த ஆரி ஒர்க். நம்ம இல்லையில காலணிகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டதா ஆரி ஒர்க்ன்னு சொன்னா இன்னைக்கு யாராலுமே நம்ப முடியாது. பட் அதுதான் உண்மை.
உண்மையிலே அதெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க விஷயமே சொல்லலாம். இன்னைக்கு இது ஆரி ஒர்க்க வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம சொல்றோம். ஆரி ஒர்க்ன்னு சொல்லும்போதே அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா, ஒரு ராயல் லுக்கா ஒரு ராயல்டியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க்க வந்து எல்லாராலுமே நம்ம கொண்டு வரணும். எல்லாராலுமே போடணும். எல்லாரும் அவங்களோட விருப்பத்த வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுல தான் நம்ம பிரியா கவின் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, லோ பிரைஸ்ல ஹை குவாலிட்டில நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கலர்ஸ் சரி, டிசைன்ஸ் சரி அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். அண்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ யூனிக்கா நல்லா குவாலிட்டியா இருக்குன்னே சொல்லலாம். விலை மலிவு உயர்தர ரக மெட்டீரியல்னே சொல்லலாம். நம்ம மெட்டீரியலும் சரி, ஒர்க்கும் சரி அவ்வளோ சூப்பர் குவாலிட்டில நம்ம பிரியா கவின் ஆரி ஒர்க் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க யாரும் ஆரி ஒர்க் பிளவுஸ் மெட்டீரியல் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் வீடியோக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மந்த்தை பேஸ் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். நீங்க யாரும் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்களும் அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆரி ஒர்க் பிளவுஸ் எப்படி வந்ததுன்ற முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம கியூட்டா அழகா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஓகே, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. அண்ட் மறக்காம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம ஆரி ஒர்க் ரிலேட்டடா அடுத்தடுத்து என்ன அப்டேட்டிங் கொண்டு வந்துட்டு இருக்கோன்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இம்மீடியட்டா வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.